Everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு இயல் 1 தமிழில் புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பலவுள் தெரிக திணை பால் என ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விதிகள் இல்லாத திராவிட மொழி எது? இ ஆப்ஷன் மலையாளம். ரைட் ஆன்சர். தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கியம். இ ஆப்ஷன். பின் வருவனவற்றில் அளபெடை இடம்பெறாத தொடர் எதுனா ஓடிவா ஓடிவா. இ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 4th காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? மோனை நயம், எதுகை நயம், இயைபு. இ ஆப்ஷன் இதுவும். அடுத்து சிந்தாமணி என்பதன் இலக்கண குறிப்பு. அதன் சிந்தா அப்படின்ற போது ஈர்கெட்ட ஆண் வரும்ல, ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆ ஆப்ஷன். 18th குருவினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? இதில் நான் பேசும் மொழி எந்த அப்படின்றத எடுத்துகிட்டு தமிழ்னு எழுதிட்டு நான் பேசும் மொழி தமிழ், அம்மொழி இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. சரிங்களா? இதை எழுதணும். நான் பேசும் மொழி தமிழ், அம்மொழி இந்திய மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், தமிழ் ஓவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. சரிங்களா? பேஜ் நம்பர் 10ல் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைன்ஸ், காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, குறித்து எழுதுக. தமிழ் என்றும் நிலையானது, நிலைத்த மொழி என்றும், அதாவது என்றும் நிலையானது, தமிழ் என்றும் நிலையானது, நிலைத்த மொழி என்றும், பசுமை மாறா இளமை மாறா மொழி தமிழ் மொழியே என்று தமிழ் மொழியின் அழியா தன்மையை கூறுவதால் இவ்வடிகள் என்னை ஈர்த்தன. ஓகேங்களா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். தேர்ட் கொஸ்டின், கண்ணி என்பதன் விளக்கம் யாது? பேஜ் நம்பர் 2ல் இருக்குது பாருங்கள் ஆன்சர். தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா, 2 கண்களை போல். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறத ஃபுல்லாக எழுதிக்கோங்க. குருவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர். தென் 4th கொஷின், அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், இலக்கியங்களின் பாடு பொருள்களாக இவ்வடிகள் உணர்த்துவன யாவை? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மக்களின் உள்ளத்தில் உள்ள அன்பையும் வாழ்க்கை நிகழ்வுகளையும் கூறும் இலக்கணத்தை அகப்பொருள் என்றும், அகம் சாராத அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலியவற்றை கூறும் இலக்கணத்தை புறப்பொருள் என்றும் அமைந்த இலக்கியம் இலக்கணமாய் திகழ்வதை இவ்வரிகள் உணர்த்துகின்றன. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதோட பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் தரேன். நீங்கள் அதை கிளாஸ் ஆஃப் நோட்டில் எழுதும் போது பார்த்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தென் திராவிட மொழிகள் ஏதேனும் 4 எழுதுக. பேஜ் நம்பர் 5ல் இருக்க ஆன்சர். பக்கம் 5 இது இருக்கு பாருங்கள். தென் திராவிடம் இந்த பாக்ஸில் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதாவது 4 மொழிகள் நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, அளபெடை எத்தனை வகைப்படும், அவை யாவை? அளபெடை 2 வகைப்படும். எத்தனை எடுத்துட்டு 2 வகைப்படும், அவை. பக்கம் 16ல் இருக்கு பாருங்கள், உயிரிழப்படை ஒற்றளப்படை. ஓகேங்களா? ஸோ இது 2 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சிறுவினா, தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகளை எழுதுக. பேஜ் நம்பர் 2ல் 5 பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதுங்க. பேஜ் நம்பர் 2ல் இருக்கு பாருங்கள், அந்த பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, இனிக்கும் தெளிந்த அமுதாய். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணி கனியே அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இயல் இசை நாடகம் அது செகண்ட் பாயிண்ட், தமிழே வரைக்கும். தேர்ட் பாயிண்ட் அறிவால், அதில் ஸ்டார்ட் பண்ணி அதை கேட்பாயாக. 4th பாயிண்ட்டு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இருக்க வேண்டும்னு மாற்றிக்கோங்க, வேண்டுமேன்றதில். அடுத்து 5th பாயிண்ட் பாவின் திறம் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணி அன்றோ அது வரைக்கும் சிறுவினா ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். செகண்ட் கொஸ்டின், திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை? அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சிறப்பியல்புகளை விளக்குக. பக்கம் 5 பக்கம் 7ல் இருக்க திராவிட மொழிகளின் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5ல் இருக்க ஆன்சர். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை இதுனா, திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வகைப்படுத்தப்பட்டுள்ளது இருக்கு இல்லையா, அது சிறுவினா செகண்ட் ஒன், அந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். அடுத்து பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா தமிழின் தனித்தன்மைகள் இருக்கு இல்லையா, எதையாவது ஒரு மொழியை பற்றி அதோட சிறப்பம்சம் எழுத சொல்லியிருக்காங்களே, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, தேர்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சிறுவினா செகண்ட் ஒனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு திராவிட மொழிகளின் பிரிவுகள், அதான் இது இந்த கொஷினுக்கான சிறப்பியல்புகள் தான் நம்ம இப்போ பார்த்தது. 3 என்னும் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? இது பக்கம் 6ல் இருக்க ஆன்சர். திராவிட மொழிகளில் எண்ணுப்பெயர்கள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணி துளு இது வரைக்கும் நமக்கு சிறுவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர். 4th கொஷின்,
புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கினை குறிப்பிடுக. கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. பாரதியார் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று பாடியுள்ளார். அதனை நடைமுறைப்படுத்தும் வகையில் பிற மொழி நூல்களை நம் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பேன். செகண்ட் பாயிண்ட், இலக்கியங்களை கால கண்ணாடி என்றும் கூறுவர். அதனால் இன்றைய காலகட்டத்திற்கு நம் மாணவர்களுக்கு தேவையானவற்றை எளிதில் பொருள் விளங்கக்கூடிய வகையில் நூல்கள் இயற்றுவேன். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை உணர்ந்த நாம் தற்கால அறிவியல் வளர்ச்சிக்கேற்றபடி அத்துறையில் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களுக்கு கலை சொற்களை கண்டறிவேன். அறிவியல் சார்ந்த நூல்களை எளிமையான தமிழில் உருவாக்குவேன். இளைஞர்களுக்கு நல்வழி காட்டும் இலக்கியங்களை படைப்பேன். இவ்வாறு தமிழை புதுக்கோலம் புனைய செய்து அதனை வளர்ப்பேன். இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது நெடுவினா. ஃபஸ்ட்டு, காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக. முன்னுரைன்னு போட்டுக்கோங்க. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழின் தனித்தன்மைகள் பற்றி எழுதுக எடுத்துகிட்டு இங்கு காண்போம், இது முன்னுரை. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 7 பார்த்துக்கோங்க ஆன்சர். இதில் இந்த தமிழின் தனித்தன்மைகள் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி சிறுவினா செகண்ட் 1க்கு படித்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்டு, தேர்டு, 4th, 5th, 6th, 7th எழுதிட்டு லாஸ்ட் அத்துடன் இருக்கு இல்லையா, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு முடிவுரைன்னு எழுதிட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாதுகாத்து வருகிறது. இது வரைக்கும் நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்டில் தமிழ்னு ஆட் பண்ணிக்கோங்க. தமிழ் தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்த அது மாதிரி சொல்லி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. நெடுவினா ஃபர்ஸ்ட் 1க்கான ஆன்சர். அடுத்து செகண்ட், புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. இதுக்கு குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க. முன்னுரை, இனக்கலவரம், அகதிகள் வாழ்க்கை, அகதி வாழ்வின் வழி, முடிவுரை. இதோட பிக்சர்ஸும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதோட அந்த கைடோட PDF அப்படியே வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். நீங்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பேஜஸ் அப்படியே அதில் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முன்னுரை, எழுத்தாளர் முத்துலிங்கம் என்பவரால் எழுதப்பட்டது 6ஆம் திணை. இது புலம்பெயர் மக்கள் தங்களுடைய வாழ்வில் எதிர்கொள்ளும் அவலமான நிலையை எடுத்து கூறுகிறது. அந்த அவநிலையை இக்கட்டுரையில் வாயிலாக அறியலாம். இனக்கலவரம். இலங்கையில் வாழ்ந்த தமிழ் குடும்பம் 1958ஆம் ஆண்டு நிகழ்ந்த இனக்கலவரத்தில் சிக்கி தப்பித்து அகதிகள் முகாமில் சேர்க்கப்பட்டது. அக்குடும்பம் இரவு நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம் என்ற நிலையில் இருந்தபோது வீட்டுக்கு சொந்தக்காரரான பிரீஸ் அக்குடும்பத்தை காப்பாற்றியது. அங்கிருந்த 3 தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பம் மட்டும்தான் தப்பியது. அகதிகள் வாழ்க்கை. கலவரத்தில் காப்பாற்றப்பட்டவர் அகதிகள் முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். யாரோ அணிந்த கால் சட்டை கிடைத்தது. உணவுக்காக தட்டை ஏந்தி வரிசையில் நின்றபோது இனிமேல் இப்படி ஒரு கணம் தன் வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என எண்ணினார். அகதி வாழ்வின் பலி. 30 வயதுள்ள தமிழ் இளைஞர், இலங்கை பாங்காக்கில் சிறைவாசம், ரஷ்யா பனிப்புதைவில் உயிர் தப்பியவர். விசா கெடுவை மீறியதால் தண்டனைக்கு ஆளானார். கள்ள பாஸ்போர்ட் வைத்திருந்ததால் அமெரிக்காவில் தண்டனை. 3 வருட சிறைவாசத்திற்கு பிறகு கனடாவிற்கு வந்தார். 17 கம்பெனிகளுக்கு சென்று வேலை கிடைக்கவில்லை. 18வது இடத்தில் கனரக வாகனம் ஓட்டும் பணி கிடைத்தது. அவருடைய மகிழ்ச்சியும் வலியும் முகத்தில் தெரிகிறது. அகதிகளின் வாழ்க்கைக்கு இவருடைய வாழ்க்கை ஓர் சான்றாகிறது. முடிவுரை, புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல. சங்க இலக்கியங்கள் மக்கள் புலர்பெயர்ந்து வாழ்ந்ததை எடுத்தியம்புகின்றன. ஓகேங்களா. ஸோ இது இந்த 6ஆம் திணையோட இந்த நெடுவினாக்கான ஆன்சர். ஸோ இந்த குருவினா சிறுவினா எதெல்லாம் புக்கில் இருக்கோ அதை மார்க் பண்ணிட்டோம், கைடில் இருக்கிறது. ஸோ இந்த பிக்சரும் நான் வாட்ஸ்அப் சேனலில் தனியாக PDF தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.